ஐயோ, அதான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறேன். சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அருமையான நிர்வாகி, ஆட்சி செய்ய அருமையான ஒரு முதலமைச்சர். என்னுடைய சர்ச்சு பக்கத்தில் ஒரு பையன், அவன் 9வது வகுப்பு படிக்கிறான். அவன்கிட்ட சொல்கிறேன், அப்பா அவன் பேர் எழுதுறா அப்படின்னா, அங்கிள் எனக்கு இங்கிலீஷ் வராது. நீ எங்கடா படிக்கிற? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். என்ன மீடியம் படிக்கிற? இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன். அப்போ கல்வி தரம் எப்படி இருக்கின்றது? நீங்கள் தான் சொல்லணும். இந்த பெண்களை பார்த்து, நம்மளெல்லாம் ஏமாத்துறாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம், நம்ம ஏமாந்துடக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். 3 பேர் இருக்கிறீங்க என்னை கேள்வி கேட்கறதுக்கு. தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உங்க வாக்குகளை கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அது எப்படின்னா, விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு போன மாதிரி யாரு விளையாட்டு முதலமைச்சராக இருப்பார், விளையாடி கொண்டு இருப்பார். யார் இடத்துல? மக்கள் இடத்துல விளையாடி கொண்டு இருப்பார். ஆக இது பெண்களுக்கான ஒரு கட்சியே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கான கட்சியே கிடையாது. நலவாரியம் காடை வச்சுக்கிட்டு என்ன பண்ற நீ? எப்படி துரோகம் பண்றான் பாரு அவன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எப்படி துரோகம் பண்றான். ஏன் இதை புரிஞ்சிக்க மாட்டீங்க? எந்த கிறிஸ்தவ தலைவர்களும் ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க? எந்த கிறிஸ்தவரும் புரிஞ்சிக்க மாட்டீங்களே? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம். அதை பெருசா நான் வெளியே சொல்லக்கூடாது. ஆனா இப்ப நீங்க கேள்வி கேட்கறதுனால நான் அந்த பதிலை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டுட்டேன். கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்தார்கள் அப்படின்னு நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. 2024 4 சர்ச்சை சென்னை சிட்டியில் உடைச்சாங்க. இந்த கிறிஸ்தவ பசங்களுக்கு ஏன் அறிவு இல்லை? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ் ஆர்ச்சி பிஷப் திரு சாமுவேல் குணசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சூப்பர் சார். சார், இந்த 5 வருஷம் திமுக ஆட்சி நடந்திருக்கு. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேர்ல யாரு சிறந்த முதலமைச்சர், யாரு சிறந்த ஆட்சியை கொடுத்துருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க கேட்ட கேள்வி ஒரு சின்ன திருத்தமா என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்தார்கள் நீங்க சொல்றீங்க. ஆனால் உண்மையாக ஸ்டாலின் செய்து 6 மாதம்தான். மிச்சம் உள்ள எல்லா வருடமும் செய்து அவங்க குடும்பம் தான் ஆட்சி செய்துச்சு. ஸ்டாலின் செய்யலை. நான் எப்போவுமே எல்லா இடத்துலையும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டாலின் ஒரு அருமையான நிர்வாகி, அவரை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் கையில் இல்லை ஆட்சி. முதல் 6 மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த ஆட்சி ரொம்ப சிறந்ததாக இருந்தது. ரொம்ப அருமையாக பண்ணாங்க. சொல்லப்போனால் அருமையான ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் அவர் இருந்தார். ரொம்ப அருமையாக பண்ணாங்க. அந்த ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்தது. ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னென்னா, தமிழ்நாடு மாநிலத்தை எங்கேயோ கொண்டு போகிறாங்க அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதனால் அந்த 6 மாதம் காலம்தான் ஸ்டாலினுடைய ஆட்சி இருந்ததே தவிர, அதுக்கு பிற்பாடு ஸ்டாலின் கையிலிருந்து நழுவி போய்விட்டது. இது எப்படின்னா, அருமையான முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் மருமகனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. அது ஏற்கனவே நம்முடைய 2021 தேர்தலில் அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு பேச்சு என்னென்னா, நான் தான் ஆட்சி செய்வேன் அப்படின்னு மருமகன். அடுத்தது உதயநிதியை துணை முதலமைச்சராக ஆக்கணும். இதெல்லாம் தேர்தல் சமயத்தில் அவங்க எடுத்துக்கொண்ட ஒரு ஒப்பந்தங்கள். அந்த ஒப்பந்தத்தின்படி 6 மாதம் இவர் இருந்தால் அது பிற்பாடு அவர் கையில் ஆட்சியே இல்லை. அதனால் ஸ்டாலின் ஆட்சி நீங்கள் சொல்வதற்கு எந்த விதமான அங்கே ஒரு துளி இது கூட கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. ஆனால் அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கரங்களில் 5 ஆண்டுகள் இல்லை ஆட்சி. ஒருவேளை இருந்திருந்தால் ரொம்ப சிறப்பாக அவர் கொண்டு வந்திருப்பார். அவருடைய கரங்களில் இருந்தது சரியாக சொல்லப்போனால் 1 வருஷம்தான். 3 வருஷம் கணக்கு. ஆனால் 2 வருஷம் என்ன ஆயிடுச்சு, லாக்டவுன், அடுத்தது கொரோனா, இப்படி பலவிதமான பிரச்சனைகளில் அவர் சிக்கி தவித்தார். ஆனால் மிக அற்புதமாக நிர்வாகம் பண்ணார். ஒருவேளை இதே ஸ்டாலின் ஆட்சி அந்த நேரத்தில் இருந்திருந்தால், திமுக ஆட்சி இருந்திருந்தால், கொரோனா சமயத்தில் இன்னும் அதிகமான பேர் செத்து போயிருப்பாங்க. மட்டுமல்ல, இன்னும் அதிகமான தொழிற்சாலைகள் மூடி இருக்கும். தமிழ்நாடு ரொம்ப கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். ஆனால் அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக சிறப்பாக அந்த நாட்களிலே அழகாக ஆட்சி செய்தார்கள்.
சொல்லப்போனால் என்னிடத்துல நிறைய அரசாங்க அலுவலர்கள் என்கிட்ட சொன்னாங்க, அடுத்த மாதம் சம்பளம் வருமா இல்லையா தெரியலையே, லாக்டவுன் பீரியடில் இப்படி ஒரு நிலைமை இருக்குது, எங்களுக்கு சம்பளம் வருமா வராதா என்கின்ற பெரிய கேள்விக்குறியோட சகோதரன் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் பொழுது அவர்கள் பேசி கொண்டார்கள். ஆனால் ஒரு மாதம் கூட பிரச்சனை இல்லாமல் அரசாங்க ஊழியர்களுக்கு அழகாக சம்பளம் வந்துச்சு. அதான் பெரிய ஒரு அருமையான காரியம். அதனால் ஆட்சி யார் சிறப்பாக செய்வார்கள் இன்றைய காலகட்டத்தில் என்று சொல்லப்போனால் அருமையான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அருமையான நிர்வாகி, ஆட்சி செய்ய அருமையான ஒரு முதலமைச்சர் என்று சொல்லிக்கொள்ள நான் விரும்புகின்றேன். சார், இதே தான் மக்களும் பல இடங்கள்ல சொல்றத நம்மளால கேட்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து ஒரு கருத்து வருது சார். என்ன அப்படின்னா, திமுகவை பொறுத்தளவுல எவ்வளவோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருந்தாலும் முக்கியமான மேடைகள்ல முக்கியமான அமைச்சர்கள் பெண்களை பத்தி இழிவா பேசுறதை நம்மளால பார்க்க முடியுது. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு கேள்வி கேட்டா, அவங்க குடும்பத்துக்குள்ளேயே வந்து பெண்களுக்கான மதிப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படுறது இல்ல. கனிமொழி அவர்களை இன்றளவுமே வந்து அவங்க அந்த முக்கிய பொறுப்பு, ஏன் துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கூட உட்கார வச்சாங்களே தவிர கனிமொழி அவர்களை கொண்டு வரணும்னு நினைக்கல. அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பெண்களுக்கான நிலை இவ்வளவுதான் இருக்குன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களையும் அவங்க அவ்வளவுதான் பாப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோம். அது நிஜமா சார்? நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அதாவது தம்பி உதயநிதி அவருடைய அரசியல் பயணம் என்று சொல்லி பார்த்தா மிஞ்சி போனால் ஒரு 6 வருட காலம்தான் அல்லது 7 வருடம் காலம்தான், அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே ஒன்றுமே தம்பி உதயநிதிக்கு தெரியாது. அடுத்தது அவர் வந்து ஒரு சாதாரண எம்எல்ஏவாக இருப்பதற்கு கூட தகுதி இல்லாதவர் சார். அடுத்த முதலமைச்சரே அவர்தான் சொல்லிட்டு இல்லை. இருக்காங்க. அதாவது சொல்கிறவங்க 1000 சொல்லலாம். அதுக்காக தான் இப்போது நான் மக்களை பார்த்து நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உங்கள் வாக்குகளை கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அது எப்படின்னா விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு போன மாதிரி யாரும் விளையாட்டு முதலமைச்சராக இருப்பார், விளையாடி கொண்டு இருப்பார். யார் இடத்துல? மக்கள் இடத்துல விளையாடி கொண்டு இருப்பார். மக்கள் தான் தவிக்கணும். மக்களை இந்த பக்கமும் அந்த பக்கம் விளையாடி பந்து அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருப்பார். ஏன்னா அவர் மேலே குறை இல்லை, அவருக்கு எந்த அனுபவமே கிடையாது, அரசியல் அனுபவம் இல்லாதவர். அதனால் அவரை போயிட்டு நாம் வந்து குறை சொல்கிறதும் தவறு. அவருக்கு அவரை கொண்டு வந்து முதலமைச்சராக கொண்டு வந்து உட்கார வச்சாங்க இல்லையா, அது ஸ்டாலின் உட்கார வைக்கல. இப்போவும் நன்றாக எனக்கு தெரியும், ஸ்டாலினுக்கு நிச்சயமாக உதயநிதி துணை முதலமைச்சராக வந்தது குறித்து அவருக்கு ஒரு வேண்டாத ஒரு விஷயம்தான். ஆனால் குடும்பத்தில் உள்ளவர்கள் அவரை கொண்டு வந்திருக்கின்றார்கள், இதுதான் நிஜம். அடுத்த அருமையான நீங்கள் சொன்னீங்க, பெண்களுக்கு எந்த விதத்திலும் உரிமை கொடுக்கவில்லை. நிச்சயமாக அருமையான திருமதி கனிமொழி, டாக்டர் கலைஞர் இருக்கும்போது கலைஞர் இங்கு மாநிலத்தில் ஒரு காரியத்தை சொன்னால் பாராளுமன்றத்தில் பேசக்கூடியது யாருன்னா அந்த நாட்களில் அருமையான கனிமொழி தான். மற்றவங்களாம் பேசலையா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா பேசினாங்க தான். ஆனால் கனிமொழியுடைய வழி வித்தியாசமாக இருக்கும். அதாவது அன்றைக்கு பாராளுமன்றத்தில் டிஆர் பாலு, அடுத்தது தயாநிதி மாறன், இவர்கள்லாம் இருந்தாங்க பாராளுமன்றத்தில். ஆனால் நல்ல தொடர்பு உடைய ஒரு அருமையான ஒரு கருவி யாருன்னா திருமதி கனிமொழி தான். அவங்க தான் எல்லாரோடும் நல்லா பழகி, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கனிமொழியுடைய தொடர்பு வித்தியாசமானது. கனிமொழியை கொண்டு வந்து முதலமைச்சராக ஆக்குனா நான் சந்தோஷப்படுவேன், சரிங்களா? ஆனால் கனிமொழிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்தை அவங்க கொடுக்கப்படலை. குடும்பத்திலே அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் நிறைய காட்சியில் நீங்கள் பார்த்துருக்கலாம், சில விழாக்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கனிமொழி ஓடி போய் பக்கத்தில் முக ஸ்டாலின் பக்கத்தில் போய் நிற்பாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்க இல்லையான்னு தெரியல. அவங்களா ஓடி போய் அவர் பக்கத்தில் நிற்பாங்க. ஏன்னா தனித்து விட பற்றக்கூடாது என்பதினாலே கனிமொழி தானாக ஓடி போய் நின்று கொள்வார்கள். அடுத்தது எந்த இடத்துலையுமே மற்ற அமைச்சர்கள் கனிமொழியை கொண்டு வந்து நிற்க வச்சு ஏதாவது ஒரு காரியம் செய்தாங்கன்னா இல்லை. ஆக இது பெண்களுக்கான ஒரு கட்சியே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கான கட்சியே கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியல, அருமையான துணை முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. அருமையான முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது அவர் போகிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தயாளமாக இருப்பாங்க, இல்லை ராஜாத்தியமாக இருப்பாங்க. அவராவது கொஞ்சம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய மனைவியும் துணைவியையும் கூட அழைத்து கொண்டு போனார். இப்போ பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர்னு இருக்கிறார், எங்கேயாவது அவருடைய மனைவி கூட வர்றதை பார்த்தீங்களா?
திருமணத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், திருமண வைபவங்களில் பார்த்துக்கலாம், மற்ற விழாக்களிலே அவருடைய துணை முதலமைச்சர் மனைவி எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி நிலைமை தான் இருக்குது. ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக பெண்களுக்கு சாதகமாக இல்லாத ஒரு கழகம். பெண்களுக்கு எப்படின்னா இந்த ரோட்டில் வர்ற நாயை மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. எப்படி நான் சொல்கிறேன், ஒரு புறையை தூக்கி போடுறாங்க, ஒரு 1000 ரூபாய் இல்லை ஒரு 5000 ரூபாய் அப்படின்னு டக்குன்னு நீங்களாம் வாலாட்டிடுவீங்க. அதுக்காக பெண்களுக்காக இப்படி ஒரு சம்பவத்தை அவங்க செய்கிறாங்களே தவிர பெண்களுக்கு என்ன செய்தாங்க, என்ன திட்டம் நிறைவேறுச்சு அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே நிறைவேறலை. சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் பார்த்தோன்னா நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே இருக்காங்க சார். வெல்லும் தமிழ் பெண்கள்னு வைக்கிறாங்க, சாதனையில் தமிழ் பெண்கள்னு சொல்லி பெண்களை நாங்கள் உயர்த்தியே தீருவோம் அப்படின்னு சொல்லி இத்தனை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அது மேடைக்கு மேடை பெண்களெல்லாம் ஏறி வேற இவர் தாங்க எங்களுக்கு அடுத்த ஜென்மத்திலேயே முதல்வராக வரணும்னு பேசுகிற அளவுக்கு பில்டப்பு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து தானே சார் கூப்பிட்டு வராங்க. நல்ல காலம் உங்களை கூப்பிடல, உங்களை கூப்பிட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். உங்களை தலைமையில் அவங்க உங்களை உட்கார வச்சுருந்துருக்கணும். நல்ல காலம் உங்களை கூப்பிடல, அவங்களுக்கு தெரியும் போது நீங்கள் யாருன்னு, அதனால உங்களை கூப்பிடல. அவங்க திட்டங்கள் பல விழாக்கள் வைக்கலாம். அதாவது இந்த விழாக்கள்லாம் எப்போ வைக்கிறாங்க, இந்த கடந்த ஒரு 2-3 மாதமாக தான் வைக்கிறாங்க. இத்தனை வருடம் ஆட்சி செய்தாங்களே, ஏன் அதை செய்யலை? அப்போது இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெண்கள் மூலமாக வாக்குகள் கிடைக்கும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு கூட. அடுத்தது பெண்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் புகுந்து என்ன செய்யணும், தயவுசெய்து சூரியனுக்கு நீங்கள் வாக்கு போடுங்க அப்படின்னு பெண்கள் சொன்னால் வீட்டில் உள்ள ஆண்கள் கேட்பாங்க என்பதற்காக இவர்கள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை விழாக்களை இப்பொழுது எடுக்கிறாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் வீர பெண்கள், நான் நிச்சயமாக நம்புகிறேன். அறிவுள்ள பெண்கள் நான் நம்புகிறேன். என்ன நீங்கள் எப்படி அழகாக கேள்வி கேட்குறீங்களோ அதே மாதிரி இந்த மக்களும் அருமையாக, இந்த பெண்களும் உணர்ந்து புரிந்து உதய சூரியனுக்கு வாக்கு போட மாட்டாங்க. அடுத்தது அவளோடு கூட இருக்கிற கூட்டணி யாருக்கும் வாக்குகள் கொடுக்க மாட்டாங்க, நிச்சயமாக நான் நம்புகிறேன். சார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படின்றது அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு இருக்கும்போதும் இந்த திமுக ஆட்சியில் இப்போ வரைக்குமே அவங்க செய்யணும்னு நினைக்கிற வேலையை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. களப்பணி அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. இந்த இடத்துல அதிமுக கொஞ்சம் வேறுபடுதோ அப்படின்ற ஒரு பார்வை மக்களுக்குள்ளே எழுது. ஏன்னா விளம்பரங்கள் இவங்க அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்றப்போ இந்த இடத்துல ஏன் அவங்க செஞ்ச நலத்திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல? ஏன்னா நிறைய விஷயங்கள் அதிமுக காலத்தில் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ திட்டங்கள் கொண்டு போனால் தானே மக்களுக்கு புரியும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. ஸோ உங்களுடைய பார்வையில் அதிமுக இந்த திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனால் வெளியே கொண்டு வரவே இல்லை. நான் அதை வெளியே கொண்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? அதான் திரும்ப சொல்லுவேன். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எடப்பாடி அரசு அல்லது ஜெயலலிதா அரசு, இந்த ரெண்டுத்தையும் நான் இப்போது உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். அருமையான அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அருமையான பெண்களுக்கு, விசேஷமாக பள்ளியில் படிக்கும் பெண்களுக்கு இலவச சைக்கிள்னு கொடுத்தாங்க. அவங்க சொன்னது மட்டும் இல்லை, உடனே அதை நிறைவேற்றினாங்க. கிடு 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 கிடுன்னு சைக்கிளை கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த அம்மா உணவகத்தில் நான் பல இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன். அநேக பெண்கள் முதலாவது அங்கே வேலை கிடைப்பதற்கு ஒரு வழி காட்டுதலாக இருந்தது. பெண்கள் தான் அங்கே வேலை செய்வாங்க அம்மா உணவகத்தில், ஒன்று. அடுத்து மூன்றாவதாக பெண்களுக்கு இலவச 2 சக்கர வாகனம் திட்டங்களை அழகாக கொண்டு வாங்க. நிறைய பெண்கள் அதை வாங்கினதை நான் பார்த்தேன். ஏழை பெண்கள், குடிசையில் வாழும் பெண்களுக்கு கூட அந்த 2 சக்கர வாகனம் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் கேட்பேன், பரவாயில்லையே நீ 2 வீலர் ஓட்டுறியம்மா அப்படின்னா, அம்மா தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு விசேஷமாக அதிகமான முன்னுரிமை கொடுத்து அவர்கள் எல்லாவற்றையும் செய்தாங்க. அடுத்தது அடிக்கடி நானும் என் மனைவியும் பேசிக்குவோம். அருமையான அம்மையாருக்கு, காலஞ்சென்ற ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆண்களை கண்டா பிடிக்காது, ஆனால் பெண்கள் மேலே அவ்வளவு பாசம். ஆண்கள் மேலே வெறித்தனமாக விழுவாங்க, ஆனால் பெண்கள் அப்படி நேசித்தாங்க அவங்க. அடுத்ததாக எடப்பாடியார், அவருக்கு நான் சொன்னது போல் அவருக்கு கிடைச்ச ஒரு காரியம்னா 1 வருட இதுதான். மற்ற 2 வருடம் கொரோனாவில் போயிடுச்சு. அதனால் அந்த 1 வருடத்தில் திட்டங்களை நிறைவேற்றி வெளியே கொண்டு வரதற்குள்ள அவருடைய ஆட்சி முடிஞ்சிடுச்சு. ஆனால் என்ன எனக்கு வருத்தம்னா,
அந்த சமயத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ளாகவே அவர்களுக்குள்ளாவே சரியான ஒரு ஐக்கியம் இல்லாதனால ஒரு ஒத்தாசையோடு கூட அவங்க நின்று ஒரு வேளை 2021 தேர்தலில் போராடி இருந்தால் நிச்சயமாக அதிகமாக அவங்க வந்திருக்கலாம். அதனால தான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அத்தனை தொண்டர்களும் தலைவர்களும் அருமையான டாக்டர் எம்ஜிஆர் உடைய கனவை நிறைவேற்ற வேண்டும், அருமையான ஜெயலலிதா அம்மாவுடைய கனவையும் நிறைவேற்ற வேண்டும், பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்குள்ளாக வர வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். எப்படி அந்த 2 பேரும் 2 தலைகளும் அழக மக்கள் சேவையில் இருந்தார்களோ அவர்கள் போல இவர்களும் மீண்டு வந்து மக்களுக்கு சேவை செய்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டசபை தேர்தலை ஜெயிக்க வேண்டும் என்கின்ற ஒரே சிந்தையோடு செயல்பட்டார்கள் என்றால் நிச்சயமாக இந்த ஆட்சி எம்ஜிஆரின் ஆட்சியாகவும் ஜெயலலிதாவுடைய ஆட்சியாகவும் அடுத்தது பெண்களுக்கான ஆட்சியாகவும் நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது. சார், நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னீங்க, அம்மா அவர்களுடைய ஆட்சியிலையாக இருக்கட்டும், எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலையாக இருக்கட்டும், பெண்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தது பார்த்தோன்னா மாணவர்கள். இவங்க ஆட்சி அமைஞ்ச பிறகு அரசு பள்ளிகளுடைய தரம், திமுக ஆட்சி அமைஞ்ச பிறகு அரசு பள்ளிகளுடைய தரம் அப்படின்றது நாளுக்கு நாள் ரொம்ப தாழ்ந்துக்கிட்டே போகுது. பல பள்ளிக்கூடங்களை மாணவர் சேர்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி மூடி இருக்காங்க. பல மாணவர்களுக்கு காலை உணவில் வந்து பள்ளி உழந்தது இந்த மாதிரி சில சாப்பாடெல்லாம் கூட கொடுத்துட்டு விளம்பரம் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி, அப்படியே சினிமா நடிகர்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி மட்டும் பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க. இந்த நிகழ்ச்சியை நடத்துறது மட்டும்தான் திமுக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சு மக்கள் மத்தியில் ரீச் ஆகலான்னு நினைக்கிறாங்களா? நிச்சயமாக அதுதாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பள்ளிகளை மூடிட்டாங்க. நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன், இப்போ இருக்கிற கல்வி தரம் மிக குறைவாக இருக்கின்றது. என்னுடைய சர்ச்சு பக்கத்தில் ஒரு பையன், அவன் 9வது வகுப்பு படிக்கிறான். அவன்கிட்ட சொல்கிறேன், அப்பா அவன் பேர் எழுதுறா அப்படின்னா, அங்கிள் எனக்கு வந்து இங்கிலீஷ் வராதுன்னு. நீ எங்கடா படிக்கிற? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். என்ன மீடியம் படிக்கிற? இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன். 9வது படிக்கிற பையனுக்கு அவனுடைய சொந்த பேரை எழுத தெரியல. சரிடா, நான் சில எழுத்தெல்லாம் எழுதுகிறேன், நீ வாசிக்கிறியா அப்படின்னு கேட்டால், அங்கிள் தயவுசெய்து விட்டுருங்க, எனக்கு வாசிக்கவும் தெரியாதுன்றான். அப்போ கல்வி தரம் எப்படி இருக்கின்றது? நான் என்ன கேட்குறேன், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த தலைவர்களுடைய பிள்ளைகள்லாம் அல்ல பேர பிள்ளைகள்லாம் எங்கே படிக்கிறாங்க? இன்டர்நேஷனல் ஸ்கூல். நீங்கள் மட்டும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சிபிஎஸ்சியில் ஐசிஎஸ் சிலபஸில் நீங்கள் படிப்பீங்க. ஆனால் கீழே இருக்கிற மக்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய நிலைமை மிக மிக பாவமாக இருக்குது. அவங்கள நினைக்கும் போது நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், ஆசிரியர்களால் வீட்டுக்கு போக முடியல. என்னென்னா பாருங்கள், காலையில் 9 o'clock till 5 o'clock இதுதான் ஸ்கூலுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஆனால் டீச்சர்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே மீட்டிங் இங்கே மீட்டிங் அப்படின்னு சொல்லி இவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு நைட்டு டீச்சர்ஸ் வீட்டுக்கு வர்றது 10 மணி. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அங்கே விழாக்கள் நடத்துகிறாங்கன்னு. இந்த விழாக்களில் இந்த டீச்சர்ஸ்லாம் கட்டாயமே உட்காரணும், வேறு வழி இல்லை. இப்போ இவங்க கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்குறாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸே இருக்கட்டும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், கிறிஸ்தவ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸு, முகமதியர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸு, இவங்களுக்குமே என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து நிறைய பிள்ளைங்க இல்லை, அதனால் உங்கள் டீச்சர்ஸை கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போடுறோம். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய வேகன்சி இருக்குது. ஒருவேளை நீங்கள்லாம் பேப்பரில் படிச்சிருப்பீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரே வாத்தியார் 6 ஸ்கூலில் வேலை செய்கிற மாதிரி கணக்கு கொடுத்து 6 சம்பளம் வாங்குற ஒரே வாத்தியார். ஆனால் அந்த வாத்தியாரை நான் கூப்பிட்டு கேட்டேன், உனக்கு என்ன 6 சம்பளம் வருதா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் வாங்குறது 1 சம்பளம் தான், மிச்சம் 5 சம்பளமும் அமைச்சருக்கு போய் சேர்ந்துருது, முடிஞ்சு போச்சு, கையெழுத்து மட்டும்தான் நான் போடுவேன். இது நடந்த சம்பவம். இதுதான் கல்வித்தரம் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் கல்வித்திறன் இப்படி தான். நான் அப்படி நம்முடைய மெட்ராஸ் சிட்டியில் அப்படி போகும்போது ஆங்காங்கே இந்த ஹோர்டிங்ஸ்லாம் இருக்கும். நம்முடைய அருமையான முதலமைச்சர் படத்தை போட்டு அப்படி இப்படி நிறையா போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இப்படி ஒரு நடிகராக மாறிட்டார் நம்முடைய முதலமைச்சர். அதாவது சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம்ன்றது சும்மா வாக்கினால் தான் இருக்கின்றதே தவிர எதுவும் செயலில் ஒன்றும் இல்லை.
சார் இப்போ முதல்வரையே வந்து நடிகரா மாறிட்டாரோன்னு நீங்க சொல்றீங்கல்ல சார். இப்போ இவ்வளவு மேடை நிகழ்ச்சிகள், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வெல்லும் பெண்கள் எல்லாமே வந்து ஒரு ஃபேக் தான் அப்படின்னா, பல மேடைகள்ல துணை முதலமைச்சர் ஏறி பேசுறத நாங்க பார்த்திருக்கோம். சமீபத்துல இந்த கிறிஸ்துமஸ் வந்தப்பலாம் பார்த்தோம்னா, முதல்ல வந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொன்னதா இருக்கட்டும், ஒரு கிறிஸ்துவனாக இருப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அது எல்லாமே கூட ஃபேக்கா சார்? ஏங்க உண்மையா ஒரு கிறிஸ்தவரா? இல்ல சார். ஆனா அவர் அப்படி சொன்னாரே சார். அதான் நடிகர். அவர் ஏற்கனவே நடிகர் தானேங்க. அப்ப அந்த மக்கள வந்து ஓட்டுக்காக மட்டும் தான் பார்க்கறாங்களா சார்? வேற என்ன எதுக்கு பார்க்கறாங்க? வாக்குகள் மட்டும் அவங்களுக்கு வந்தா போதும். அதுக்காக தான் கிறிஸ்துமஸ் விழாக்கள்ல போயிட்டு நானும் கிறிஸ்தவன். இப்போ நான் இந்துன்னு சொன்னா நீங்களாம் ஆச்சரியப்படுறீங்க. அப்போ அதுக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்குது. என்னங்க நீங்க ஆன்மீக தலைவரா இருக்கிறீங்க, கிறிஸ்தவ ஆன்மீக தலைவரா இருக்கிறீங்க, நீங்க எப்படி உங்களை இந்துன்னு சொல்றீங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா இது இந்து தேசம். இந்து தேசத்தில் இருக்கின்றவர்களுக்கு பேர் என்ன? இந்து தான். என்னுடைய வழி கிறிஸ்தவ வழி அப்படின்னு நான் சொல்றேன். அந்த மாதிரி உதயநிதி சொல்ல முடியுமா? உதயநிதி அப்படி சொல்ல முடியுமானா நிச்சயமா கிடையாது. சார் இப்ப மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு சொல்றோம். இன்னொரு பக்கம் மொழி, அதாவது தமிழ்னா எங்களுக்கு உயிர் மூச்சு, தமிழ் தான் எல்லாமேன்றாங்க. லண்டன்லயோ ஜெர்மனிலயோ இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல பெரியார் அவர்களுடைய புகைப்படத்தை திறக்கிறேன் இவங்களே காசு வச்சு பண்றதா இருக்கட்டும். இன்றளவும் தமிழ்நாட்டுல கருணாநிதி அவர்களுடைய சிலை, இந்த மாதிரி திராவிட கட்சி தலைவர்களை மட்டும்தான் வந்து ஒரு சிலையா பாக்குறாங்களே தவிர மத்த தலைவர்கள் யாரையுமே மதிக்கிறதே இல்லையே சார். அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் டெக்னிக் தானா? அம்பேத்கருடைய சிலையை கொண்டு வரலாம், செய்யல. அதாவது இந்த தேசத்திற்கு சட்டத்தை கொண்டு வந்தவர் அருமையான அம்பேத்கர் அவர்கள். அவருடைய படத்தை என்ன பண்ணிருக்கலாம், சிலை என்ன பண்ணிருக்கலாம். நீங்கள் சொன்னது போல யூகேல லண்டன்ல நிச்சயமா அங்க கொண்டு வந்திருக்கலாம். இவர் தாங்க இந்திய தேசத்திற்கு அவர்கள் தான் சட்டத்தை கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு சிலையை நிறுவி இருக்கலாம். பெரியார் என்ன பண்ணிட்டாரு எனக்கு தெரியல. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன் பெரியார் ஒரு பேர் பெரியாரா இருந்தாலும் அப்படி சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகம், வேற ஒன்றும் இல்லை. ஆனா மேடை பேச்சில் ஒரு அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, பெரியார் வந்து இன்னைக்கு கொடுத்த பிச்சையில தான் பெண்கள் இவ்வளோ சுதந்திரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி அமைச்சர்களுடைய பேச்சு பார்த்தோம் அப்படின்னா, பெண்களை பத்தி இழிவா பேசுறதும் பெண்களை பத்தி அவதூறு பரப்புறதும் மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திமுக இன்னொரு பக்கம் கையில் எடுத்த ஆயுதம் பெண்களுடைய உரிமைக்கு நாங்க வந்து பாடுபடுவோம், பெண்களுடைய உரிமையை நாங்கள் காப்போம், பெண்களுடைய காவலர்கள் அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க. ஒரு பக்கம் தமிழகத்தை பொறுத்தவரை பெண்களுடைய வாக்குகள் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. ஸோ வாக்குகள் வேணும் அப்படின்றதுக்காக இங்கிட்டு ஒரு முகம், இந்த பக்கம் வந்து அவங்க இப்படி தான் இருக்காங்கன்னு சொல்கிறதுக்காக இன்னொரு முகமாக இருக்குமா? ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்னென்னா, அருமையான அமைச்சர் பொன்முடி ஏதோ ஒரு மேடையில் பேசும்போது ஒரு அம்மா ஏதோ கேட்குறாங்க, வாயை மூடுமா, நீ ஓசியில் பஸ்ஸில் போகிறவா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்போ இதற்காக என்ன அவங்க எடுத்தாங்க? இப்போது அவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம்? ஒரு பழைய அமைச்சர் அவர் புதுசாக ஒன்றும் வரல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அவர் இப்படி மேடையிலேருந்து பப்ளிக்காக அப்படி பேசுகிறத நம்மளாம் மறக்க முடியாது. என்ன இதெல்லாம் பெண்கள் சிந்திக்கணும். எப்படி அவமானப்படுத்துகிறாங்க. ஏங்க இப்போ நீங்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் பஸ் கொடுங்கன்னு கேட்டிங்களா? நீங்களே லிப்ஸ்டிக் போட மாட்டீங்க, நீங்கள் லிப்ஸ்டிக் பஸ் கேட்க போகிறீங்க, விளங்குதா? இவங்களா லிப்ஸ்டிக் பஸ்ஸை கொடுத்துருவாங்க, அப்புறம் நீங்களா ஏறி போங்கன்னு சொல்லுவாங்க, அப்புறம் இவங்களா நீ ஏன் ஓசியில் போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் அவமானப்படுத்துகிற மாதிரி தானே அர்த்தம். என்னமோ பெண்கள்லாம் பிச்சைக்காரங்க மாதிரியும், நீங்கள் ஓசியில் போகலாம் அந்த பஸ்ஸில் அப்படின்னு சொல்கிற மாதிரியும், அடுத்தது பெண்கள்லாம் பிச்சைக்காரங்க, அதனால உங்களுக்கு போனஸு மே மாதம் வர வேண்டிய போனஸை இப்போவே நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியும், நீங்கள் இனிமேல் பிச்சை எடுத்த மாதிரி அந்த திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களை பார்த்து இவ்வளோ கேவலமாக உங்களை நடத்துகிறாங்க. இதை ஏன் புரிந்து கொள்ள மாட்டுறாங்க பெண்கள்? அப்போது நீங்கள் சொல்கிறதுல இருந்து பார்த்தா இவ்வளோ விஷயங்கள் பெண்களுக்கு எதிராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலில் பெண்கள் விழிச்சுப்பாங்களா? திமுக அடித்து திரட்டுவாங்களா? நீங்கள் தான் விழிக்க வைக்கணும். உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் விழிச்சாதான் நல்லா இருக்கும். நான் என்னதான் சொன்னாலும் அந்த பெண்களுக்கு ஒன்றும் விளங்காது. உனக்கு என்னையா வந்தது, நீ ஆன்மீக தலைவன், உனக்கு நல்லா பணம் கிடைக்கும், நீ ஜாலியாக இருப்போம், உனக்கு என்னையா வந்ததுன்னுவாங்க. நீங்கள் தான் சொல்லணும் இந்த பெண்களை பார்த்து, நம்மளெல்லாம் ஏமாத்துறாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம், நம்ம ஏமாந்துடக்கூடாது, நீங்கள் தான்மா சொல்லணும். 3 பேர் இருக்கிறீங்க என்னை கேள்வி கேட்கறதுக்கு, நான் ஒருத்தவங்கள்ட்ட சமாளிக்கிறேன்னு கொஞ்சம் நீங்கள் எடுத்து சொல்லுங்கம்மா அந்த பெண்களை பார்த்து. உங்கள் கையில் தான் இருக்குது.
நிச்சயமா சார். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப திமுக வந்து தன்னை சிறுபான்மையினர் காவலரா தான் முன்னிறுத்திக்கிறாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு கிறிஸ்தவரா, இத்தனை ஆண்டுகள் திமுக ஆட்சி பண்ணியிருக்காங்கல்ல, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை தரம்ன்றது உயர்ந்திருக்கா? இல்ல அவங்களுக்காக திமுக ஸ்பெசிஃபிக்கா இன்னொரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, அதான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறேன். சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம்? நான் திரும்ப திரும்ப பேட்டி கொடுக்குற எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், தயவுசெய்து கமெண்ட்டில் போடுங்க. கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொன்னாங்க சார். கிறிஸ்மஸ் வாழ்த்து யாருக்கு வேணும்? நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் உண்மையை சொல்கிறேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு வாட்ஸ்அப்பை நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா திறந்தாலே என்ன தான் வரும்? ஹாப்பி கிறிஸ்மஸ் பிஷப் ஹாப்பி கிறிஸ்மஸ். இது ஒன்றை தவிர வேறு எதுவும் வரப்போகிறதில்ல. யார் தான் வாழ்த்து சொல்லலை? ஒன்றும் இல்லை, இப்போது பெண்கள் தினம் போச்சு இல்லையா? அப்போது என்னுடைய மகள் சொல்கிறாங்க, ஏகப்பட்ட வாழ்த்து, எனக்கே சலிச்சு போச்சு அப்படின்னு பெண்கள் தினத்தை குறித்து வாழ்த்து சொன்னதில்லை. அப்போது இதெல்லாம் வந்து நடிப்பு. கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்தார்கள் அப்படின்னு நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. 2024 4 சர்ச்சை சென்னை சிட்டியில் உடைச்சாங்க. இந்த கிறிஸ்தவ பசங்களுக்கு ஏன் அறிவு இல்லை? சரி, ரைட், உங்களுக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தி, நீங்களாம் போய் அவரை பார்க்குறீங்க, அமைச்சர்களாக உங்களோட விழாக்களை கூப்பிடுறீங்க. அப்போ கூப்பிட்ற சமயத்தில் கேளுங்களேன் கேள்வி. இப்போ யாரதோ சபையாக இருந்தாலும் அது கிறிஸ்தவ சபை, ஏன் உடைச்சிங்க? அதுக்கு பதிலாக வேற ஒரு இடத்த நீங்கள் கொடுத்துருக்கலாமே அந்த சபைக்கு, அந்த மக்கள்ல எங்கே போவாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கலாமே. இது நடந்தது எப்போ? 2024. 2026 குரோம்பட்ட ஒரு சபையை உடைச்சிட்டாங்க. சரிங்களா? ஏன் உடைச்சாங்கன்னு சொல்றது நான் இங்கே இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜனவரி மாதத்தில் இந்த குரோம்பேட்டில் சென்னையில் உடைச்சிட்டாங்க ஒரு சபையை. அப்போ இவங்க பாதுகாப்பே கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு இவங்க பாதுகாப்பே கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, இப்போது ஒரு 2 வாரத்துக்கு முந்தி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2021 ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. கிறிஸ்தவ ஊழியர்கள் நலவாரிய திட்டம் அப்படின்னு கொண்டு வருவோம். அந்த நலவாரிய திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு கிறிஸ்தவ ஊழியர்களுக்கும் நாங்கள் உதவித்தொகை தருவோம் என்று சொன்னார்கள். நான் உங்கள் இதுலேயும் பேட்டி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நலவாரியம் அமைக்கலை அப்படின்னு சொன்னேன். நலவாரியம் அமைச்சிட்டாங்க, அதோடு நின்று போச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வரார், ஐயா எனக்கு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுன்னார். என்ன பிரச்சனை ஆகிடுச்சு? இது மாதிரி என் சர்ச்சை சீல் வச்சுட்டாங்க. ஏன்பா சீல் வச்சாங்க? அது இந்து அறநிலையத்துறை இல்லை, அந்த சர்ச்சு என் இடம் இருக்குது, அதனால் சீல் வச்சுட்டாங்க. சரி, ரைட், உந்து மட்டும் சீல் வச்சாங்களா, சுற்றி இருக்கிற மற்ற வீடுகள்லாம் சீல் வச்சாங்களான்னு கேட்டேன். ஐயா 500 வீடு இருக்குது அங்கே சுற்றி, இந்து அறநிலைத்துறையில் 500 வீடு இருக்குது. அந்த வீடெல்லாம் வைக்கலை, என்னுடைய சர்ச்சை மட்டும் வச்சுட்டாங்க. இப்போ கேட்டிங்களே கேள்வி, சிறுபான்மையினருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தார்கள்? இந்த சீல் வச்சது 2026 ஜனவரி மாதம் சீல் வச்சுட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், நீ செய்தது தவறு தானேப்பா? ஐயா நான் செய்தது தவறு தான், நான் வரி கட்ட தயாராக இருக்கிறேன், அந்த கோயிலுக்கு வரி கட்ட தயாராக இருக்கிறேன். அப்போ எவ்வளோப்பா வரி கட்ட சொன்னாங்க? ஒன்றுன்னா 1,62,000 கட்ட சொன்னாங்க. சரிப்பா, நீ கட்ட வேண்டியது தானே. நான் கட்ட போனால் வெறும் 10,000 மட்டும்தான் வாங்கிக்கிட்டாங்க, மிச்சம் உள்ள 1,52,000 வாங்க மாட்டுறாங்க. அந்த நீ என்னதான் கொடுத்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறப்போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ யாருக்கு பண்ணாங்க? இவங்க கிறிஸ்தவர்களுக்கு பண்ணுறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ அடுத்தது அவர் காட்டுறாரு, இங்கே பாருங்கள் நலவாரிய கார்டு என்கிட்ட இருக்குது. நான் சொன்னேன், தூக்கி விசிறியாடுறா அந்த அமைச்சர் மேலே அப்படின்னு. எது நலவாரியம் கார்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுற நீ? எப்படி துரோகம் பண்ணுறான் பாரு அவன், திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எப்படி துரோகம் பண்ணுறான். ஏன் இதை புரிஞ்சிக்க மாட்டீங்க? எந்த கிறிஸ்தவ தலைவர்களும் ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க? எந்த கிறிஸ்தவரும் புரிஞ்சிக்க மாட்டீங்களே? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம். இந்த சம்பவம் எங்கே நடந்தா? கூடுவாஞ்சேரியில் நடந்திருக்கு, ஒரு கிறிஸ்தவ திருச்சபையில். அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்கன்னா இல்லவே இல்லை. சார், இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க, கிறிஸ்தவருக்கு எதிராக தான் இந்த திமுக செயல்பட்டுட்டு வருது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் திமுக பார்த்தா என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போட்டோன்னு வைங்களேன், பிஜேபி வந்துடும், அவங்க இந்துக்களை மட்டும்தான் பார்ப்பாங்க, கிறிஸ்தவர்களை இஸ்லாமியர்கள்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து மக்கள் மத்தியில் போடுறாங்க. ஆனால் இவங்க தான் உண்மையாகவே அதை பண்ணுறாங்களோ? ஒரு வேளை என்டிஏ கூட்டணி வந்தால் கூட இவங்களை விட நல்ல ஆட்சி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாங்க. அதாவது இப்போ வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலும் ஏறக்குறைய 90% பிஜேபி ஆட்சியாக நடக்குது. அங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையா? இல்லை கிறிஸ்தவ ஆலயங்கள் இல்லையா? இல்லை பிஜேபி மூலமாக என்ன பிரச்சனை வந்துச்சு?
ஏதோ 1-2 இடத்துல சம்பவங்கள் நடக்குது. வட இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க நடக்குது சம்பவம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக. அந்த 1-2 சம்பவத்தை வைத்துக்கொண்டு பிஜேபி மோசமான ஆட்சி கொடுக்கும் என்று சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். என்னுடைய ஒரே ஒரு ஆசை, எப்படியாவது தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி நடைபெற வேண்டும். அதான் என்னுடைய ஒரே ஆசை. அதற்காக தான் இவ்வளவு போராடி ஒவ்வொரு பேட்டியிலும் நான் கலந்து கொள்வதற்கு காரணம் என்ன, எப்படியாவது பிஜேபி ஆட்சி வர வேண்டும். அதுவும் இப்போ சமயத்தில் என்டிஏ கூட்டணி அருமையான ஒரு கூட்டணி. இப்போ டிடிவி தினகரன் ஏன் சேரணும்? அவர் அம்மான்னு போயிட்டு இருந்தார். அவருக்கும் எடப்பாடிக்கும் கொஞ்சமும் ஆகாது. ஆனால் ஏன் என்டிஏ கூட்டணியில் வந்தார்னா, மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணம். அடுத்தது எடப்பாடி பழனிசாமி, அவர் ஏன் அருமையான பிஜேபியோட கை கோக்கணும்? மக்களுக்கு நல்ல காரியம் போய் சேரணும். திட்டங்கள், பிரதமருடைய திட்டங்கள், மத்தியத்தில் உள்ள திட்டங்கள் எல்லாம் மாநிலத்தில் சேர வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கம் இருப்பதினால்தான் இபிஎஸ் அவர்கள் பிஜேபியோட கை கோர்த்தார்கள். இப்படி அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கும் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அதை தான் செய்கிறாங்க. அதை தான் இப்போ நான் என்ன சொல்கிறேன், அருமையான விஜயை கூட நான் என்ன சொல்கிறேன், தம்பி நீ சேர்ந்துருப்பா என்டிஏ கூட்டணியில், நீ உண்மையாக மக்களுக்கு உழைக்கும் நீ நினச்சா இங்கே சேர்ந்துருப்பா. அடுத்த எலெக்ஷன் நீ என்னவாது பண்ணிட்டு போ. இந்த எலெக்ஷனில் நம்முடைய ஒரே நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் வர வேண்டும். இதன் மூலமாக பிரதமருடைய திட்டங்கள் நம்முடைய தமிழக மாநில மக்களுக்கு சேர வேண்டும். இதுதான் என்னுடைய ஒரே நோக்கம், என்னுடைய ஒரே ஆசை. மக்கள் தான் இதுக்கு உதவி செய்யணும். சார், இப்போ ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, ஆண்களை கூட கண்டுக்கல அப்படின்னு சொன்னீங்க. அதே விஷயம் தான் இப்ப திமுக ஆட்சியிலுமே இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன் சார். ஏன்னா பெண்களுக்கு நீங்க தாம்மா எடுத்து சொல்லணும்னு நீங்க எங்ககிட்ட சொன்னீங்களே சார். அதனால நான் கேட்கறேன், பெண்களுக்காவது சும்மா ஒரு திட்டத்தை அறிவிச்சா கூட போதும்பா, அவங்க ஓட்டு போட்டுருவாங்கன்ற மாதிரியான ஒரு டெக்னிக்கை யோசிக்கிறாங்க. ஆண்களுக்கு அப்படி எதுவுமே திமுக ஆட்சியில இல்லைல்ல சார். விலைவாசி உயர்ந்திருக்கு, அங்க வரி கட்டணும், இங்க வரி கட்டணும், போதாத குறைக்கு டாஸ்மாக் எல்லா பக்கமும் திறந்திருக்குன்றப்போ உண்மையாலுமே இந்த 5 வருஷ ஆட்சியில ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனா அதை பத்தி யாருமே பேசல. பெண்களுக்கு திட்டம் கொடுத்தாங்க, பெண்களை ஓசின்னு சொன்னாங்கன்ற நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் ஆண்களை யாருமே கண்டுக்கல. அவங்க என்னென்ன விஷயங்கள் சஃபர் பண்றாங்க, விலைவாசி உயர்வில் ஆரம்பிச்சு சம்பளம் இல்லைன்ற வரைக்கும். சோ நீங்க ஆண்களுக்கு இந்த தமிழக எலெக்ஷனை பொறுத்த அளவுல ஒரு விஷயம் சொல்லணும்னா அது என்னவா இருக்கும் சார்? நிச்சயமாக இப்போ சொந்த வீடு உள்ளவங்களுக்கு தான் தெரியும். இந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வீட்டு வரி அப்படியே டபுள் ஆயிடுச்சு. இதை யார் சுமக்கிறா? ஆண்கள் தான் சுமக்கிறாங்க. ஆண்கள் தான் வரி கட்டுறாங்க, வீட்டு வரி கட்டுறாங்க. அப்போ அப்படியே டபுள் ஆயிடுச்சு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். அது மட்டும் இல்லை, ஒரு புதுசாக வீடு வாங்குறாங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ் அதுவும் அதிகமாகிடுச்சு. அடுத்தது எலக்ட்ரிசிட்டி பில். பெண்கள் என்ன பண்ணுவாங்க, பாவம் வேலை செய்துட்டு கொஞ்சம் ஃபேனுங்கன்னு போட்டு நல்லா நிம்மதியாக இருக்கலான்னு ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும் பகலில். ஆண்கள் தான் வேலைக்கு போயிருக்கிறாரு, அவர் சாயங்காலம் வருவார், பில்லு வரும், இபி பில்லு வரும். அப்போ யாருக்கு தான் தலை சுத்தம்? ஆண்களுக்கு தான் தலை சுத்தம். இதை திராவிட முன்னேற்ற கழகம் யாரும் பேசவும் இல்லை, அதை பற்றி கவலையும் படலை. இபியில் ஏற்றியாச்சு, வீட்டு வரி ஏற்றியாச்சு, அடுத்தது புதுசாக வீடு வாங்கினா அதுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஏற்றியாச்சு. இதெல்லாம் ஆண்களுடைய துயரங்கள். எங்கே போய் சொல்கிறது? சொன்னால் அதை நடக்க போதா? இன்னைக்கு காலையில் கூட ஏதோ ஒன்று பார்த்தேன், நான் இப்போ அந்த காணொலியை பார்த்தோன்னு நினச்சிக்கிட்டேன், இதெல்லாம் வேஸ்ட்டு, பேசியும் வேஸ்ட்டு. இவங்களை வீட்டுக்கு அனுப்பினா தான் சரியாக இருக்கும். வீட்டுக்கு அனுப்புறது யார்? ஆண்களும் சேர்ந்து வீட்டுக்கு அனுப்பணும், பெண்களும் சேர்ந்து இந்த ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். இது ஒன்று தான் என்னுடைய சிந்தனை. சார், நீங்கள் திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஒரு தெராசு எடுத்துப்போம் சார். அதில் எடப்பாடி அவர்களையும் நிற்க வைக்கலாம், ஸ்டாலின் அவர்களையும் நிற்க வைக்கலாம். இவங்க 2 பேருடைய நிர்வாகத்தில் யாருடைய நிர்வாகத்தின் ஒரு படி கூட இருக்குது? யாருடைய ஆட்சியில் மக்கள் ரொம்ப நல்லா இருந்தாங்க? ஏன்னா கொரோனா காலத்துலேயும் எடுத்துக்கிட்டோன்னா அந்த அளவுக்கு செஞ்சுருக்காரு மக்களுக்கு. ஸோ யாருடைய ஆட்சி ஒரு படி கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்? நிச்சயமாக எடப்பாடியுடைய ஆட்சி தான் நல்ல ஆட்சிமா. திரும்ப திரும்ப நான் அதை சொல்லுவேன். ஏன்னா கொரோனாவில் நான் அஃபெக்ட் ஆனவன். அந்த நேரத்தில் கிங் இன்ஸ்டியூட்டுன்னு கிண்டியில் இருக்குது, அங்கே போய் நான் அட்மிட் ஆனேன். ரொம்ப அருமையாக என்னை பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க. அடுத்தது அங்கே ஒரு அருமையான ஒரு ஆஸ்பத்திரி வந்திருக்குது. எடப்பாடி அவர்களுடைய காலத்தில் தான் அந்த ஆஸ்பத்திரியை கொண்டு வந்தாங்க, மத்திய அமைச்சர்லேருந்து கொண்டு வந்தாங்க, மத்திய அரசாங்கனுடைய ஹாஸ்பிட்டல். அதை இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் பெருசாக சொல்லவே மாட்டாங்க, அதை பெருசாக காட்டிக்கவே மாட்டுறாங்க வெளியே. இப்படி ஒரு ஆஸ்பத்திரி இருக்கான்னு யாருக்கும் தெரியாது.
என்ன, இலவசமாக இருக்கக்கூடிய அனைத்து கருவிகளும் அங்கே இருக்கு. ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு மக்களுக்கு தெரியாத நிலையில் இருக்கு. காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் முட்டுக்கட்டையாக இருக்கின்றது. ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஆரம்பத்திலன்னு இல்லை, நீங்கள் வந்து பேசும்போது ஒரு ஒரு தடவையும் சொல்கிறது, குடும்ப ஆட்சி இங்கே நடக்குது, ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. 6 மாத காலம்தான் ஆட்சி நடந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது தினமே வந்து என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க வேண்டியது ஒரு முதலமைச்சருடைய கடமையாக தான் இருக்கும். அவரே பார்க்கல அப்படின்னாலும் சுற்றி இருக்கிறவங்க யாராவது கண்டிப்பாக சொல்ல தான் செய்யணும். அப்படின்றப்போ எதுவுமே தெரியாதவருக்கு அவர் வந்து சும்மா உட்காந்துருக்காரு ஒரு ஓரமாக அப்படின்னு சொல்கிறத எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதாவதுமா, முதல் காரியம் அவருடைய தனிப்பட்ட உடம்பு இது. நான் அதை பெருசாக நான் வெளியே சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ நீங்கள் கேள்வி கேட்கறதுனால நான் அந்த பதிலை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டுட்டேன். அவருக்கு உடல்நிலை சரியில்லை. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். 6 மாதத்துக்கு ஒரு தடவை வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவார். ஆனால் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, வெளிநாட்டிலேருந்து நாங்கள் வந்து ஏதாவது ஒரு முதலீடு கொண்டு வரதுக்காக போகிறோன்னு சொல்லுவாங்களே தவிர, அவர் போவதே தன்னுடைய உடல் நிலையை சரி பார்த்து கொள்வதற்காக தான் போகிறார். உடல்நிலை சரியில்லை, முதல் காரியம். அந்த உடல்நிலை பலவீனப்பட்டிருக்கிறதுனால அதை வைத்தே அந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்குது, நீங்கள் ஓரங்கட்டி இருங்க, நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம், மென்டல் டார்ச்சர் வேண்டியதில்லை, நீங்கள் அமைதியாக இருங்க, நாங்கள் ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒதுக்கி ஓரங்கட்டி வைக்கிறாங்க. சரிங்களா? அதனால் அவருக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. நான் அடிக்கடி அதான் நான் சொல்லுவேன், அவர் வந்து அரசியலில் ஊர்னவர், எல்லா நிலைகளையும் அறிந்தவர், எந்த மேடையில் எதை பேசணும் நன்றாக தெரிந்தவர். ஒன்றும் இல்லை, அவருடைய மேடை பேச்செல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 15 அல்லது 20 வருஷத்துக்கு பின்னாடி போய் பாருங்கள். என்ன அவருடைய பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்கள். ஏன்னா நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய பேச்சை போய் பாருங்கள், எப்படி நின்று பேசுகிறார். அன்னைக்கு ஒரு சின்ன பேப்பர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மதுரையில் பேசியிருக்கிறாரு, கன்னியாகுமரியில் பேசியிருக்கிறாரு, சென்னையில் பேசியிருக்கிறாரு, வேலூரில் பேசியிருக்கிறாரு. சின்ன பேப்பர் கூட இல்லாமல் அழகாக அந்த பகுதியுடைய காரியம் என்னன்னு சொல்லி எடுத்துரைத்திருக்கிறார். அப்போ அவர் முதலமைச்சரும் கிடையாது, சராசரி அமைச்சர் தான் அவர். அன்னைக்கு அவர் பேசக்கூடியவர், இன்னைக்கு முதலமைச்சராக இருந்து அவரால் பேச முடியல. யாரோ எழுதி கொடுத்தா அதை வாசிக்கிறார். வாசிக்கும் போதும் சில நேரங்களில் என்ன ஆகுது, தவறு நடந்து போகுது. அப்போது அவர் கான்ஷியஸாகவே இல்லை. விளங்குதான் நான் சொல்கிறது, கான்ஷியஸாகவே இல்லை. மிக நல்லவர் தான். அதனால தான் நான் சொன்னேன், 6 மாதம் காலம் மட்டும்தான் அவருடைய ஆட்சியாக இருந்து பிற்பாடு அவருடைய ஆட்சி அவருடைய கையில் இல்லை. நிச்சயமாக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்திருந்தால் இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருந்திருக்கும். ஆனால் அவரை ஆட்சி செய்ய விடலை. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் ஓய்வு கொடுப்போம். காரணம், அருமையான முதலமைச்சர் ஓய்வெடுக்க வேண்டும். அவருக்கு நாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவரை வீட்டுக்கு நம்ம அனுப்புவோம், ஓய்வு எடுக்கட்டும் அவர். அதுதான் நல்லது. நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசணும்ல சார். ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மையினருக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்றத நீங்கள் உறக்க சொன்னீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இபிஎஸ் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? சிறுபான்மையினருக்கு இபிஎஸ் அவர்கள் என்ன செய்திருக்காரு, வரக்கூடிய 26 தேர்தலில் அவர் ஆட்சி அமைத்த பிறகு என்ன செய்யணுன்ற எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு? நிச்சயமாக இபிஎஸ் வந்து எந்த இடத்திலும் முதல் காரியம், சிறுபான்மையினுடைய காவலனாக நான் இருக்கின்றேன்ற வார்த்தையை முதல்ல அவர் சொல்லவே இல்லை. முதல் வார்த்தை சொல்லலை. எப்பவுமே திருடன் தான் என்ன சொல்லுவான், நான் திருடன் இல்லைன்னு சொல்லுவான். கவனிச்சிருக்கீங்களா? அவனாவே வருவான், நான் திருடலைங்க அப்படின்வான். அவனை கேட்டிருக்கவே மாட்டாங்க யாரும், வா நீ திருடனியான்னு கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அவன் என்ன சொல்லுவான், நான் திருடன் இல்லைன்னு சொல்லுவான். அந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் எந்த இடத்துலையுமே சிறுபான்மை நான் காவலனாக இருக்கிறேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவர் காவலனாக அவர் இருந்தார். 2020 வருடத்தில் இதே குரோம்பேட்டையில் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு திருச்சபையை இப்போ 2026 இடிச்சிட்டாங்கன்னு. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, 2020 அருமையான திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஒரு திருச்சபை இடிக்கிறாங்க, ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை இடிக்கிறாங்க. அப்போ அந்த பேராயர் என்ன பண்ணுறாங்க, ஒரு அந்த அம்மா நேராக போய் எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்து, என்னங்க எங்கள் தேவாலயத்தை இடிச்சிட்டிங்களே
மக்கள் எங்கே போவாங்க வழிபாட்டுக்கு அப்படின்னு சொன்ன உடனே, இவ்வளோதானம்மா, நான் வேற ஒரு இடத்த நான் காண்பிக்கிறேன், நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணுங்க, நீங்கள் சர்ச்சை கட்டிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேற ஒரு இடத்த கொடுத்து அங்கே சர்ச்சை கட்டுவதற்கு வழிவகுத்தார் திரு எடப்பாடி பழனிசாமி. இந்த ஒரே ஒரு சம்பவம் போதும் அவர் கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாக இருக்கின்றார் என்கின்ற, அதாவது சொல்லுவாங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், சரியா? இது ஒன்று போதும், அவர்கள் கிறிஸ்தவருக்கு சாதகமாக இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நிச்சயமாக கிறிஸ்தவர்களே, எடப்பாடி பழனிசாமி ஜாதி பார்ப்பதில்லை, மதம் பார்ப்பதில்லை, மக்களை பார்க்கின்றார், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார், கட்டாயம் அவர் செய்வார். நிச்சயமா சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜாதி பார்க்கறது இல்லை, மதம் பார்க்கறது இல்லை, மக்களை மட்டும்தான் பார்க்குறாருன்னு சொல்லி, அந்த மக்கள் இந்த தேர்தலில் அவரை பார்த்து அவருக்கு ஓட்டு போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் நிச்சயமான மகிழ்ச்சி அடைவேன். எந்த முதல் பட்டாசாக இருக்கும். நிச்சயமா சார், உங்கள் நேரத்தை செலவிட்டு எங்களுக்காக இவ்வளோ கேள்விகளுக்கும் அழகாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.